இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்க இந்த தயாரிட்ட நிலையில் ஒரு மனிதனுக்கும் அழகு ஆரோக்கியம் மிக மிக அவசியம். இதை நாம் எங்கே தேட வேண்டும்? எங்கே தேடுவேன்? எங்கே தேடுவேன்? யோகாவில் தேடுங்க, தனியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லி நான் முதல்ல நண்பர்களுக்கு இந்த பயிற்சியை செய்து காட்டி, நீங்கள் வயது எவ்வளோதானாலும் பரவாயில்லைங்க, குழந்தை மனசில் தானே சிரித்த முகத்தில் குழந்தைய மாறுறேன்னு வச்சுங்க. யோகா ஆசனங்கள்லாம் வெரி வெரி ஈஸிங்க. அதான் உண்மை. நோயற்ற வாழலாம். இப்போ நான் செய்கிறத நீங்கள் பாருங்கள். முதல்ல கீழே படுக்க வேண்டும். காலை நீட்டி படுத்து மூச்சை கவனிக்க வேண்டும். கவனித்து அப்புறம் அதுக்கு பிறகு 2 காலையும் அப்படியே செயல்பட்டு இந்த ஒரு காலை தூக்கி இதை கொண்டு இது கன்னத்தில் வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. இது 2 காலம் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதை இன்னும் நீங்கள் கிருஷ்ணராக மாறணுன்னா இந்த வாயில் கொண்டாந்து வைக்கலாங்க. இது வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழவு அடையுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. அதான் முக்கியம். இதை மையமாக வச்சு நண்பர்கள் இப்போது குழந்தையா மாறுறத நான் குழந்தைய சிரிப்பு கிரிப்பு உதைக்கிறது காலம். ஆமாம். அப்போ ஞாபகம் குழந்தை அப்படியே விளையாடுங்க, அப்படியே விளையாடுங்க. இப்போ நண்பர்கள் நீங்கள் படுத்து செய்யுங்க, பயிற்சியை உட்காருங்க, செய்யுங்க. எந்த ஒரு கண்டிஷன் எதுவும் கிடையாது. மன சந்தோஷம் அடைய வேண்டும், மிக மிக அவசியம். படுப்பா, நீ ஒரு இடத்துல படுத்து செய்யுங்க. படுங்க, சரிங்க, சரிங்க பார்ப்போம். நல்லா செய்யணும். சிரிப்பு வரலைய. காலை தூக்குங்க, கொண்டு அந்த கண்ணத்துக்கிட்ட வைங்க, பிடிச்சி. அவ்வளோதான், முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. வெரி குட், சூப்பர். அவ்வளவுதான், அவ்வளவுதான். 2 காலை இது மாதிரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தானாக வரும். வர எந்த அளவுக்கு நீங்கள் குழந்தையா மாறுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி சைக்கிள் ஓட்டுவது போல் லேசாக அசைவு கொடுங்க காலுக்கும் கைக்கும். ஆமாம். ஆனால் இந்த அனைத்துமே காலை பொழுதில் வெறும் வயிற்றில் தான் செய்ய வேண்டும். மிக மிக அவசியம். சாப்பிட்டுட்டு செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்போது தான் யோகாவுக்கு இது. உங்களுக்கு எதிரி வேற யாரும் கிடையாது, நீங்கள் தாங்க முதல்ல உங்களுக்கு எதிரி. அந்த எதிரியை தூர விரட்ட வேண்டும். இதுதான் உண்மை என்று கூறி உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்பட்டு அமுக்கம் மறந்துடாதீங்க. வாழ்க நலம், வளருக யோகா.